தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை 21 தொடங்கி ஆகஸ்ட் 21 வரை நடக்கிறது. கூட்டத்தொடரின் போது லோக்சபா வரும் எம்பிக்கள் தங்கள் வருகையை புதிய முறையில் பதிவு செய்யும் முறை கொண்டு வரப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு லோக்சபாவுக்கு வெளியே டேப்லெட்டுகளில் டிஜிட்டல் பேனாவில் எம்பிக்கள் வருகையை பதிவு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரே நேரத்தில் அதிக எம்பிக்கள் வரும்போது வருகையை பதிவு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் சிலர் வருகையை பதிவு செய்யாமல் லோக்சபா சென்றனர். இன்னும் சிலர் வருகையை பதிவு செய்த பின் சபைக்குள் செல்லாமல் டிமிக்கி கொடுத்துவிட்டு வெளியே சென்றனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் லோக்சபா செயலகம் புதிய டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த முறையில் எம்பிக்களின் இருக்கை முன்பு மல்டிமீடியா கருவி பொருத்தப்பட்டிருக்கும். எம்பிக்கள் இருக்கைக்கு வந்த பிறகு அவர்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி வருகையை பதிவு செய்யலாம். அல்லது பயோமெட்ரிக் முறையில் விரல் ரேகை வைத்தும் பதிவு செய்யலாம். மூன்றாவது ஆப்ஷனாக ஒவ்வொரு எம்பிக்கும் கொடுக்கப்படும் பின் நம்பரை பயன்படுத்தியும் வருகை பதிவு செய்யலாம். இந்த முறை எம்பிக்களின் நேரத்தை மிச்சப்படுத்துவதுடன் அவர்கள் சபையில் இருப்பதையும் உறுதி செய்யும். புதிய முறை முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் வரை பழைய முறையும் தற்காலிகமாக அமலில் இருக்கும். புதிய வருகை பதிவு முறை முதலில் லோக்சபாவில் மட்டும் அறிமுகப்படுத்தப்படும். பிரதமர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு இந்த முறையில் விலக்கு அளிக்கப்படும்.